சரியா? அப்போ யூனிட் 2ல் உள்ள ஒரு 7 பேப்பர் செஞ்சு முடிச்சுட்டு யூனிட் 3 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ யூனிட் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 2ல் நிறைய ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு டியூட் ஒன்று உங்களுக்கு நான் இன்றைக்கி அனுப்பியிருப்பேன். சரியா? அப்போ வராத ஆக்கள் எனக்கு மெசேஜ் தாங்க, உங்களுக்கு போட்டு விடலாம். யூனிட் 2லேருந்து வரக்கூடிய சாத்தியமான ஸ்ட்ரக்சர் பேப்பர் அமைப்பு கட்டுரை வினாக்கள் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரிதானே? ரைட். அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது யூனிட் 3. சரியா? யூனிட் 3ல் ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு போவோம். நான் உங்களுக்கு பேப்பர் ஒன்று அனுப்பியிருக்கேன். ஒரிஜின் ஆஃப் லைஃப், உயிரின் தோற்றத்தோடு தொடர்புடைய ஒரு 25 MCQ உள்ள டியூட்டன். அதுக்கு முதல்ல இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டிருப்பேன். என்னென்னா அந்த சுவாச ஈவு தொடர்பான பரிசோதனை, சுவாச ஈவு. அப்போ சுவாச ஈவு ப்ராக்டிக்கல் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது 2025. சரியா? அப்போ யூனிட் 2ல் உள்ள ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெடியாகி இருக்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கல் கேட்குறது குறைவாக இருக்குது. லாஸ்ட் இயரும் கேட்டது கொஞ்சம் குறைவு, உங்களுக்கு வரலாம். லாஸ்ட் இயரில் ப்ராக்டிக்கலோட பேஸ் பண்ணி கேட்ட கேள்வி அந்த அயடின் சோதனைக்கு பயன்படுத்துகிற சோதனை பொருள் என்ன அப்படின்றது தானே கேட்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அப்போ இங்கே நாங்கள் அந்த சுவாச ஈவு துணிகிற அந்த ப்ராக்டிக்கலை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அதில் உங்களுக்கு என்னென்ன தேவை, அப்போ சுவாச ஈவை துணிதல் அதை கொஞ்சம் பார்த்துட்டு யூனிட் 3 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இப்போ சுவாச ஈவு ப்ராக்டிக்கல், சுவாச ஈவு. சரியா? சுவாச ஈவு ப்ராக்டிக்கலில் என்னென்ன தேவை அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. எல்லாத்தையும் ஷார்ட் நோட் மாதிரி எழுதி வைங்க. பயறு வித்துக்கள் தேவை. சரியா? 2 சுவாசமானிகள் தேவை. KOH கரைசல் தேவை. எரிகுழாய்கள், ஸ்டாப் வாட்ச் நிறுத்தற்கடிகாரம், நீர்த்தாங்கிகள், தராசு, வெஸ்லின் அல்லது களி. இதில் இப்போ நான் சொன்னேன் ஒரு 7-8 சாமான் சொன்னேன். இவ்வளோ உருப்படிகளும் தேவை, இவ்வளோ பொருட்களும் தேவை. ரைட்டா? இவ்வளோ பொருட்களும் தேவை. எப்படி செய்ய போகிறோம்? முதல்ல முளைக்கும் வித்துக்களை எப்படி ரெடி பண்ணுறது, முளைக்கிற வித்துக்களை எப்படி ரெடி பண்ணுறது. அப்போ நாங்கள் எடுக்கிற வித்துக்கள் வந்து பயறு வித்து. சரியா? பயறு வித்து தான் எடுக்க போகிறோம். அப்போ முளைக்கும் வித்துக்கள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, முளைக்கும் வித்துக்கள் எப்படி ரெடி பண்ணுறேன்னா 8 hours, குறைந்தது 8 மணித்தியாலம். அப்போ 8 மணித்தியாலம் நீரில் ஊற விட்டுறீங்க. நீங்கள் பயறு வித்தை ஊறவிடல் 8 மணித்தியாலம் நீரில் ஊறவிடல். அப்போ 8 மணித்தியாலம் நீரில் ஊறவிடப்பட்ட வித்து தான். சரியா? ஒரு நாள் வரைக்கும், ஒன் டே. அப்போ ஒன் டே நீங்கள் என்ன செய்வீங்க? ஈரக்கடதாசியில் அல்லது ஈர துணி, ஈரக்கடதாசி, வெட்டிஷு, நாங்கள் வெட்டிஷுன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஈரக்கடதாசி. அப்போ ஈரக்கடதாசியில் நீங்கள் பரப்பி வச்சு முளைக்கும் பயிற்றம் வித்தை ரெடி பண்ணியாச்சு. அப்போ முளைக்கும் பயிற்றம் வித்தை எப்படி ரெடி பண்ணுறது? 8 மணித்தியாலம் நீரில் ஊற வைக்கணும். அடுத்து ஒரு நாள் 24 மணித்தியாலம். சரியா? ஒரு நாள் வரைக்கும் ஈரக்கடதாசியின் மீது பரப்பி வைக்கணும். பரப்பி வச்சு நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள இயலும்? முளைக்கும் பயிற்றம் வித்தை பெற்றுக்கொள்ள இயலும். ரைட்டா? இப்போ சுவாசமானிகளை ரெடி பண்ணணும். சுவாசமானிகளை ரெடி பண்ணுறது இதான் இங்கே பாயிண்ட். இப்போ சுவாசமானிகளை எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஒரு சிக்கல் ஒன்று வரும் உங்களுக்கு தானே. சுவாசமானியை லெப்பில் எப்படி செஞ்சு வைக்கிறது? அப்போ சுவாசமானி பாருங்கள், நான் படத்தை வரைகிறேன், நீங்கள் நோட் பண்ணி வைங்க. படத்தை வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியான சுவாசமானிகள் 2 செட் பண்ணுறது. சரியா? அப்போ இங்கே சுவாசமானி, இப்போ ஒரு தக்கை ஒன்று இருக்குது, மேலே டியூப் ஒன்று நீங்கள் செட் பண்ணணும் தானே. டியூப் ஒன்று செட் பண்ணுறீங்க. ரைட்? அப்போ இங்கே
ஒரு யூக்குழாயை செட் பண்ணுவீங்க. என்ன பிள்ளைகள், யூக்குழாய் செட் பண்ணுவீங்க தானே? யூக்குழாய் ஒன்று செட் பண்ணுவீங்க. பார்ப்போம் இந்த யூக்குழாய் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ யூக்குழாய் சரி. அப்போ இங்கே ஒரு டெப் ஒன்று வைப்போம் அல்லது அடைப்பு ஒன்று வைப்போம். டெப் ஒன்று சரியா, அல்லது இங்கே தக்கை ஒன்று போட்டுக்கிறேன்னா தக்கை ஒன்று போட்டுக்கொள்வேன். சரியா, இங்கே தக்கை ஒன்று போட்டு இப்போ தக்கையில் துளை ஏற்படுத்தி தான் டியூப்பை போடுறது, உள்ளுக்கு டியூப்பை உள்ளுக்கு போட்டுரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, முளைக்கும் பயிற்றம் வித்து இருக்கு. முளைக்கும் பயிற்றம் வித்து இல்லைங்கதா, முளைக்கும் பயிற்றம் வித்து. நான் இப்போ இதை நான் உங்களுக்கு குறித்து விட்டுறேன் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ முளைக்கும் வித்துக்கள், அப்போ முளைக்கும் வித்துக்கள் எத்தனை கிராம் எடுத்தீங்க நீங்கள்? 25 கிராம் 25 கிராம். சரியா, அப்போ இது முளைக்கும் வித்துக்கள். முளைக்கும் வித்துக்கள். இப்போ முளைக்கும் வித்துக்கள் எடுத்தாச்சு. இங்க சரியா ஒரு எரிக்குழாயில் KOH கரைசல் நீங்கள் வச்சுருப்பீங்க. சரியா, அப்போ இது KOH கரைசல். ரைட். அப்போ இங்கே ஒரு T ஜாயிண்ட் ஒன்று போட்டிருப்பீங்க நீங்கள், T இணைப்பு இது. சரியா, அது என்னதுன்னா T இணைப்பு. ரைட். அப்போ இதுக்கு பேர் சொல்கிறது வழங்கல் குழாய். இதுக்கு பேர் சொல்கிறது வழங்கல் குழாய். இப்போ டெலிவரி டியூப், வழங்கல் குழாய். அப்போ இதான் அந்த நிறமூட்டப்பட்ட அந்த யூக்குழாய். இப்போ நீங்கள் நிறமூட்டப்பட்ட நீர் அல்லது ரசம் இதுகளுக்கு போட்டு வச்சிருக்கலாம். நிறமூட்டப்பட்ட நீர் அல்லது ரசம் இதுகளுக்கு போட்டு வைக்கலாம். நிறமூட்டப்பட்ட நீர் அல்லது ரசம் இதுகளுக்கு போட்டு வைக்கலாம். ரைட். அப்போ இதில் இந்த மட்டம் A, இங்கே மட்டம் B. அப்போ திரவ மட்டங்கள், திரவமட்டம் ரெண்டு ஒன்றுலேயும் சமனாக தானே இருக்கும். ஏன்னா திரவமட்டம் மாறுபடாதே, திரவமட்டம் ரெண்டுலேயும் சமனாக இருக்கும். ஸோ திரவமட்டம். அப்போ நான் இதை குறித்து விட்றேன், நிறமூட்டப்பட்ட திரவம். அப்போ இதில் இருக்கிறது நிறமூட்டப்பட்ட திரவம். ரைட். அப்போ இப்படி ஒரு குழாய் ஒன்று நான் இப்படி ஒரு சுவாசமானி ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சுவாசமானியையும் ரெடி பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. சரியா, இன்னும் ஒரு சுவாசமானி அதே மாதிரி இன்னும் ஒரு சுவாசமானி ரெடி பண்ணிக்குவோம். ரைட். அப்போ அதுலேயும் முளைக்கும் பயிற்றம் வித்து. அப்போ இங்கே KOH தொங்க விட்டோம் தானே, KOHக்கு பதிலாக யாதேனும் ஒரு சடத்துவ திரவம். சரியா, KOHக்கு பதிலாக இதில் காய்ச்சி வடித்த நீரை நாங்கள் போட்டு வைக்கலாம். சடத்துவ திரவம் திரவம்னு போடும். சடத்துவ திரவத்தை வச்சுருக்கோம். சரிதானே, சடத்துவ திரவம். அப்போ இங்கே அதே டியூப் மாதிரி ஒன்று இங்கேயும் இருக்குது. அந்த டியூப் சரி, எங்கேயும் வச்சுருக்கீங்க அந்த டியூப்பை. அப்போ இங்கே T ஜாயிண்ட் ஒன்று அடிக்கிறோம். அப்போ இது வழங்கல் குழாய். அப்போ இங்கே யூடியூப். சரி, அங்கே யூடியூப்பை போடுங்க. ரைட், யூடியூப் போட்டாச்சு. அப்போ இங்கேயும் எல்லாம் சேம், இங்கேயும் எல்லாம் சேம்.
என்ன மட்டும் வேறுபாடு, இங்கே KOH கரைசல் வச்சுருக்கீங்க, இங்கே சடத்துவ திரவம் வச்சுருக்கீங்க, சடத்துவ திரவம் வச்சுருக்கீங்க. சரிதானே? இப்போ ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு படிகளை சொல்கிறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு. ரைட்டா? எப்படி இந்த ப்ராக்டிக்கலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு சுவாசமானி உள்ளுக்கும் ஒவ்வொரு சுவாசமானியின் உள்ளும் சமதிணிவுகள் பொதுவாக முளைக்கிற வித்துக்கள் எத்தனை கிராம் எடுப்போம்? நாங்கள் 25 கிராம் எடுப்போம். அப்போ இங்கே 25 கிராம், இங்கே 25 கிராம். அப்போ ஒவ்வொரு சுவாசமானியின் உள்ளும் எழுதி வைங்க நீங்கள். இப்போ ஸ்டெப்ஸ், முதலாவது ஸ்டெப் என்னன்னா, ஒவ்வொரு சுவாசமானியின் உள்ளும் சமதிணிவுள்ள முளைக்கும் பயற்றம் வித்துக்களை இடல். ஒவ்வொரு சுவாசமானியின் உள்ளும் முளைக்கும் பயற்றம் வித்துக்களை இடல். சரியா? ஒவ்வொரு சுவாசமானியினுள்ளும் முளைக்கும் பயற்றம் வித்துக்களை இடல். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு எரிக்குழாயை KOH கரைசலினாலும் மற்றுமொரு எரிக்குழாயை அதற்கு சமமான கனவளவுள்ள நீரினாலும் நிரப்புக. ஒரு எரிக்குழாயை KOH கரைசலினாலும் மற்றுமொரு எரிக்குழாயை அதற்கு சமமான கனவளவுள்ள நீரினாலும் நிரப்புக. சரிதானே? நிரப்புக. மூன்றாவது பாயிண்ட், இவ்வெரிக்குழாய்களை ரெண்டு சுவாசமானிகளினுள்ளும் வேறு வேறாக புகுத்துக. எரிக்குழாய்களுக்கு KOH கரைசல், அதே மாதிரி நீர். அப்போ இது சடத்துவ திரவம்னு சொல்லலாம், அல்லது நீர்னு சொல்லிக்கலாம். சரியா? நீர்னு சொல்லிக்கலாம். இதை நாங்கள் நீர்னு சொல்லிக்கிறோம். நீர் நெல்லி வைப்போம். சரியா? நீர் வேறு வேறாக புகுத்துக. சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்னன்னா, ரெண்டு சுவாசமானிகளையும் வெஸ்லின் அல்லது களியை பயன்படுத்தி இதை நாங்கள் நல்லா சீல் பண்ணுறது. ரெண்டு சுவாசமானிகளையும் வசலின் அல்லது களியை பயன்படுத்தி வழி இறுக்கமாக பேணல். ரெண்டு சுவாசமானிகளையும் வெஸ்லின் அல்லது களியை பயன்படுத்தி வழி இறுக்கமாக பேணல். சரியா? இங்கே ஏர் லீக்காக இருக்கக்கூடாது, ஏர் டைட்டாக இருக்கணும், காற்று இறுக்கமாக இருக்கணும், நன்கு முத்திரையிடப்பட்டிருக்கணும். அதுக்காக தான் வெஸ்லின் யூஸ் பண்ணுறது. அடுத்தது சரியா, ரெண்டு சுவாசமானிகளின் குடுவைகளையும் ஒரு நீர்த்தொட்டியில் வைத்தல். ரெண்டு சுவாசமானிகளின் குடுவைகளையும் ஒரு நீர்த்தொட்டியில் வைத்தல். சரியா? ஒரு நீர்த்தொட்டியில் வைக்கிறோம்.
ஏன் நீர் தொட்டியில் வைக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். வெப்பநிலையை மாறிலியாக பேண. சரியா? 2 சுவாசமானிகளின் குடுவைகளையும் ஒரு நீர் தொட்டியில் வைக்கிறோம். நீர் தொட்டியில் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியும் தானே? வெப்பநிலையை மாறிலியாக பேண. அப்போ இது நீர் தொட்டி. நீர் தொட்டியில் வைக்கிறதுக்கான ரீசன் வெப்பநிலையை மாறிலியாக பேண. ரைட். அடுத்தது அந்த திருகு. இந்தாங்கன திருகு ஒன்று இருக்கு. அந்த திருகை பயன்படுத்தி அப்ப இந்த குழாயை நான் ஏன்ட்டு போடுறேன், இந்த குழாயை பின்னு போடுறேன். சரியா? அப்ப இந்த குழாய் ஏ, இந்த குழாய் பி. அப்ப இது உள்ளுக்கு என்ன இருக்கு? நிறமூட்டப்பட்ட திரவம் இருக்கு. அல்லது நீங்க ரசம் எடுக்கலாம். ஏன் நிறமூட்டப்பட்ட திரவம் எடுக்கிறது? அந்த திரவ மட்டங்களுக்கு இடையிலான உயர வேறுபாடுகளை தெளிவாக தெரிந்து கொள்ள. திரவ மட்டங்களுக்கு இடையிலான உயர வேறுபாடுகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தான் அந்த வேலை செய்யுது. அப்ப இங்க பாத்துங்க. அப்ப அங்கேயும் இருக்கு. அப்ப இங்கேயும் நீங்க என்ன செஞ்சாச்சு? திரவ மட்டங்களை இந்த சியை அட்ஜஸ்ட் பண்ணி திரவ மட்டத்தை ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. சரியா? ஒரு மட்டத்தில் இருக்கு, ஒரே கிடைநிலையில் இருக்கு. அப்ப திருகை பயன்படுத்தி A, B குழாய்களில் உள்ள நிறமூட்டப்பட்ட திரவ மட்டத்தை சமனாக்கல். சரியா? நிறமூட்டப்பட்ட திரவ மட்டத்தை சமனாக்கல். இதுக்கு இருக்கிறது நிறமூட்டப்பட்ட திரவ மட்டத்தை சமனாக்கல். அடுத்தது ஒவ்வொரு குழாயினுள்ளும் நிறமூட்டப்பட்ட திரவ நிரலின் ஒவ்வொரு குழாயினுள்ளும் நிறமூட்டப்பட்ட திரவ நிரலின் ஆரம்ப மட்டத்தை குறித்து வைத்தல். ஆரம்ப மட்டத்தை குறித்து வைத்தல். அடுத்த ஸ்டெப் நிறுத்தற்கடிகாரத்தை தொடக்கி வைத்தல். நிறுத்தற்கடிகாரத்தை ஸ்டார்ட் பண்றது. 2 மணித்தியாலத்தின் பின்னர், சரியா? 2 மணித்தியாலத்தின் பின்னர் நிறமூட்டப்பட்ட திரவ நிரலில் ஏற்படும் மாற்றத்தை அவதானித்து பதிவு செய்தல். 2 மணித்தியாலத்தின் பின்னர் நிறமூட்டப்பட்ட திரவ நிரலில் ஏற்படும் மாற்றத்தை அவதானித்து பதிவு செய்தல். இந்த ஸ்டெப்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ரைட். ப்ராக்டிக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அப்ப 2 சுவாசமானியை அமைச்சாச்சு. 2 சுவாசமானி உள்ளுக்கும் முளைக்கும் பயிற்றம் வித்துக்களை போட்டாச்சு. 25 கிராம். சரியா? அப்ப 25 கிராம் பயிற்றம் வித்தை போட்டாச்சு. அடுத்து ஒவ்வொரு சுவாசமானி உள்ளுக்கு, ஒரு சுவாசமானியில எரிகுழாயில KOH கரைசலையும் இன்னும் ஒரு சுவாசமானி உள்ளுக்கு அதே கனவுளவு நீரையும் வச்சு, சரியா, வைக்கிறது. அப்போ வச்சுட்டு இதை வெவ்வேறாக புகுத்தியாச்சு. புகுத்தின பிறகு இந்த டியூபிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு வழி இறுக்கமாக வெஸ்லின் அல்லது களி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க? அடைக்கிறீங்க. சரியா? 2 சுவாசமானியை ஒரு நீர் தொட்டியில் வைக்கிறீங்க, வெப்பநிலை மாறலையா பேன. அடுத்து திருகை யூஸ் பண்ணி யூகுழாயிட இது
ஏ புயம் இது பி புயம் ரெண்டு குழாயிலையும் திரவ மட்டங்களை சமப்படுத்திட்டு ஏன்னா அப்போ ஸ்டாப் வாட்ச் ஆரம்ப மட்டத்தை குறிச்சிக்கிட்டு ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுறோம் அப்போ 2 ஹவர்ஸ்க்கு பிறகு அப்போ 2 மணித்தியாலத்துக்கு பிறகு அப்போ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த KOH வைக்கப்பட்ட சுவாசமானியில் இந்த திரவ நிரல் நன்கு கீழிறங்கி இருக்கும் தானே திரவ நிரல் நன்கு கீழிறங்கி ஒரு பக்கம் நன்கு கீழிறங்கி இன்னொரு பக்கம் நல்லா மேலே போய் இருக்கும் அப்போ இதை நான் குறிச்சிக்கிறேன் H1 ஏன் ஒரு பக்கம் நல்லா கீழே இறங்கி ஒரு பக்கம் மேலே போயிருக்கும் இங்கே முளைக்கும் பயற்றம் வித்துக்கள் இருக்கு முளைக்கிற பயற்றம் வித்துக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்போ அந்த ஆக்சிஜன் எங்கேருந்து எடுபட்டிருக்கும் இந்த இடத்துலலாம் ஆக்சிஜன் இருக்கும் இந்த டியூப்ஸ் உள்ளுக்கெல்லாம் ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஆக்சிஜன் எடுபட்டிருக்கும் விலகுதா ஓகே ஆனால் வெளியேற்றப்பட்ட CO2 கேஸை உறிஞ்சிறது யார் இந்த KOH கரைசல் அப்போ வெளியேற்றப்பட்ட CO2னால எந்த பாதிப்பும் திரவ மட்டத்தில் ஏற்ற இறக்கம் ஏதாவது வந்துச்சா இல்லையே திரவ மட்டத்தில் எந்த ஏற்ற இறக்கமும் வரல வெளியேற்றப்பட்ட CO2னால விலகுதா அப்போ உள்ளிழுக்கப்பட்ட O2 அளவை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் KOH வைக்கப்பட்ட சுவாசமானியில் உள்ள இந்த யூக்குழாயில் வச்சு அப்போ இந்த H1 தான் உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவு சரியா உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவு அப்போ H1 இன்ட்டு இவருடைய குறுக்குவெட்டு பரப்பு அந்த குறுக்குவெட்டு பரப்பு சுருக்களின் போது வெட்டுப்பட்டு போகும் அதனால நான் H1 சொல்கிறேன் அப்போ உள்ளிழுக்கப்பட்ட O2 கனவளவு எவ்வளோ VO2 எவ்வளோ எவ்வளோ அப்போ குறுக்குவெட்டு பரப்பு A இன்ட்டு H1 சரியா அப்ப இது KOH வைக்கப்படாத சுவாசமானியில் இந்த திரவ மட்டம் கொஞ்சம் தான் கீழிறங்கி இருக்கும் ஏன் கொஞ்சம் கீழிறங்கி இருக்கும்ன்ற நான் சொல்றேன் ஏன் கொஞ்சம் கீழிறங்கி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க அப்போ உள்ளிழுக்கப்பட்ட O2 இங்கிருந்து குறைஞ்சிருக்கும் வெளியேற்றப்பட்ட CO2 இருக்கு தானே இந்த வெளியேற்றப்பட்ட CO2 வந்திருக்கும் அந்த CO2-வை உறிஞ்சிறதுக்கு யாரும் இல்லை விளங்குதா அப்போ இங்கே உள்ளிழுக்கப்பட்ட O2வும் வெளியேற்றப்பட்ட CO2வும் சமனாக இருந்திருந்தா பிள்ளைகள் சரியா உள்ளிழுக்கப்பட்ட O2வும் வெளியேற்றப்பட்ட CO2வும் சமனாக இருந்திருக்குமா இருந்தால் திரவ மட்டத்தில் எந்த மாற்றமும் இருந்திருக்காது குளுக்கோஸ் போன்ற சுவாச கீழ்ப்படைகள் பயன்படுத்தப்படும் போது ரைட் இந்த KOH வைக்கப்படாத சுவாசமானியில் திரவ மட்டத்தில் மாறுபாடு இருக்காது விளங்குதா அப்போ இங்கே சுவாச கீழ்ப்படையாக குளுக்கோஸ் வச்சுருக்காங்கன்னு ஒப்பம் அல்லது குளுக்கோஸை உள்ளடக்கி ஏதேனும் ஒரு இழையத்தை வச்சுருக்காங்கன்னு ஒப்பம் அப்போ இங்கே என்ன நடக்காது திரவ மட்டத்தில் வேறுபாடு இல்லை ஏன் வேறுபாடு இல்லை குளுக்கோஸுக்கு நாங்கள் என்ன எழுதுவோம் C6H12O6 + O2 அம்புக்குறி அடித்தா CO2 + H2O தானே இங்கே எத்தனை CO2 6 CO2 எத்தனை O2 6 விலகுதா அப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன் சுவாச ஈவுன்றது என்னது வெளியேற்றப்பட்ட CO2வின் கனவளவுக்கும் உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவுக்கும் இடையில் உள்ள விகிதம் அப்போ இங்கே 6 CO2 6 O2 வெட்டுப்பட்டு போகும் அந்த சுவாச ஈவு என்னன்ட்டு வரும் 1 வரும் சுவாச ஈவு 1 வரும் அப்போ கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் பயன்படுத்தப்படும் போது கார்போஹைட்ரேட்டுகள் சுவாச கீழ்ப்படையாக பயன்படுத்தப்படும் போது சுவாச ஈவோட பெருமானம் எவ்வளோ 1 இந்த கதை எனக்கு தெரியும் வெயிட் அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு திரவ மட்டம் கொஞ்சம் கீழே போயிருக்கு இதை விட கீழே போகலை
இந்த கேஓஹெச் வச்சோமே அந்த சுவாசமானியில் யூக்குழாயில் கீழே இறங்குனதை விட இங்கே கீழே இறங்கலை. விலங்கு தானே? அப்போ இங்கே கொஞ்சம் தான் கீழே போயிருக்கு, கொஞ்சம் தான் கீழே போயிருக்கு, கொஞ்சம் தான் கீழே போயிருக்கு. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லிக்கிறேன், இதை என்னன்னு சொல்லிக்குவோம், இந்த திரவமட்ட வேறுபாடை H2ன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இது மேலே போயிருக்கு. சரியா? அது H2, அது H2 விலகுதா? அது H2. அப்போ எனக்கு தெரியும் H1 பெருசா H2 பெருசா, H1 தான் பெருசு, H1 தான் பெருசு. விலகுதா? அப்போ VCO2, VCO2 நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளேலும், VCO2 எப்படி பெற்றுக்கொள்ளேலும் அப்படின்னா H1லிருந்து H2வை கழிச்சா உங்களுக்கு வெளியேற்றப்பட்ட CO2வின் கனவுல வரும். H1லிருந்து H2வை கழிப்பீங்களா இருந்தால் வெளியேற்றப்பட்ட CO2வின் கனவளவு இங்கன்னா ஏன்றது குறுக்கு வெட்டு பரப்பு, ஏன்றது குறுக்கு வெட்டு பரப்பு. விலகுதா பிள்ளைகள்? அப்போ சுவாச ஈவு என்றால் என்ன? சுவாச ஈவு என்றால் என்ன? வெளியேற்றப்பட்ட CO2வின் கனவளவுக்கும் உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவுக்கும் இடையில் உள்ள விகிதம். வெளியேற்றப்பட்ட CO2வின் கனவளவுக்கும் உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவுக்கும் இடையிலான விகிதம். அப்போ நாங்கள் எழுதுறேன் சுவாச ஈவு, சுவாச ஈவு சமன் வெளியேற்றப்பட்ட CO2வின் கனவளவு VCO2 ஓவர் VO2 உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவுக்கு இடையில் உள்ள விகிதம். ரைட்? அப்போ VCO2 எவ்வளோ? A into H1 minus H2. ரைட்? உள்ளிழுக்கப்பட்ட O2வின் கனவளவு எவ்வளோ? A into, சரியா, A into H1. அப்போ இந்த A வெட்டுப்பட்டு போகும் தானே, அதான் நான் சொன்னேன் H1 மைனஸ் H2வின் கீழ் H1. சுவாசை விட பெருமானம், சுவாசை விட பெருமானம். அப்போ அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இல்லைதா? கேள்விக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சொல்லுங்க பிள்ளைகள், கேள்விக்கு என்ன ஆன்சர்? இப்போ சொல்லுங்க அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர். அப்போ பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். சுவாச ஈவு துணிதல் பரிசோதனையுடன் தொடர்பான சில படிகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சுவாசமானியினுள்ளும் 25 கிராம் முளைக்கும் பயிற்றம் வித்துக்களை இடல். அதான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக செய்கிற வேலை. அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட்டாக வரணும், ஏ ஃபர்ஸ்ட்டாக வரணும். ரைட்? அடுத்து யூக்குழாயில் உள்ள நிறமூட்டப்பட்ட திரவ மட்டத்தை சமனாக்கல். திரவ மட்டத்தை சமனாக்கிட்டு தான் ஸ்டொப் வச்ச ஒன் பண்ணுவோம். ஒரு எரிக்குழாய் KOH கரைசலினாலும் மற்றொரு எரிக்குழாய் சம அளவு நீரினாலும் நிரப்பப்படல். அப்போ ஏக்கு அடுத்து வர வேண்டியது இந்த சி, ஏக்கு அடுத்து வர வேண்டியது சி. சரியா? டி நிறுத்தற்கடிகாரத்தை தொடக்கி வைத்தல், நிறுத்தற்கடிகாரத்தை தொடக்கி வைத்தல் அதான் கடைசியாக வர்றது. சரியா? கடைசியாக வர்றது அதான். இரு சுவாசமானிகளையும் வழியிறக்கமாக அடைத்தல். அப்போ யூக்குழாய் உள்ளுக்கு எரிக்குழாயை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஏக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து ஈ வரப்போகுது, சிக்கு அடுத்து ஈ வரப்போகுது, சிக்கு அடுத்து ஈ வரப்போகுது, ஈக்கு அடுத்து என்ன வரும்? பி. சரியா? ACEBD, ACEBD ஆன்சர் எத்தனாவது? 3வது. சரியா? ஆன்சர் 3வது. அப்போ நிறைய பேர், சரியா, நிறைய பேர் எந்த ஆன்சர் போட்டிருந்தாங்க தெரியுமா? அப்போ 3வது ஆன்சர் போட்டிருக்காங்க ஒரு 6 பேர் மாதிரி, மிச்சம் ஒரு 5 பேர் 4வது ஆன்சர் போட்டிருக்காங்க. சரிதானே? ஆன்சர் அப்போ 3, ஆன்சர் அப்போ 3. சரிதானே? டவுட் எது இருந்தால் சொல்லலாம் நீங்கள். ரைட்? அப்போ விஷயத்துக்கு வர போகிறோம். யூனிட் 3. சரி, நான் போர்டு அழிச்சுக்கிறேன்.
சரி பிள்ளைல இப்போ யூனிட் 3க்கு வர்றோம் நாங்கள் இப்போ சரிதானே யூனிட் 3 முதலாவது கேள்வி இப்போ சரியா ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டாச்சு அப்போ ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் தோற்றுவிக்கப்பட்டது எவ்வளோ 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இப்போ நான் சொல்கிறத ஒன்றுக்கு கீழே எழுதிக்கணும் சரியா இதில் என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புவீங்க சரியா முதலாவது அப்போ 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு முதலாவது நிகழ்வு 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது சரிதானே முதலாவது நிகழ்வு 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது ரெண்டாவது நிகழ்வு நான் சொல்கிறேன் சரியா 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் மூலமுதற்கலத்தின் தோற்றம் என மூலமுதற்கலத்தின் தோற்றம் இடம்பெற்றது அடுத்தது மூன்றாவது 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்துச்சு ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளோட தோற்றம் முதல் ஒளித்தொகுப்புக்குரிய அங்கியோட தோற்றம் நடந்தது 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு ரைட் அடுத்து நாலாவது 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்துச்சு 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்தது என்ன பிள்ளைகள் முதல் யூகரியோட்டாக்களோட உயிர் சுவடுகளின் தோற்றம் அப்போ முதல் யூகரியோட்டாக்கள் இந்த தோற்றம் அப்படி எழுதுனீங்கன்னா சரி முதல் யூகரியோட்டாக்களின் தோற்றம் அடுத்து ஐந்தாவது 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் நடந்தது என்னது அப்போ ஒரு உயிர் சுவடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது சிவப்பு அல்காக்களை ஒத்திருக்கப்ப சரியா அல்காக்கள் சிவப்பு அல்காக்களோட உயிர் சுவடுகளின் சிவப்பு அல்காக்களின் தோற்றம் அப்போ சிவப்பு அல்காக்களோட தோற்றம் நிகழ்ந்தது எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்குன்னா 1.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு சரியா 1.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அடுத்தது ரைட் அடுத்தது அப்போ பில்லியன்ல இருந்து நாங்கள் மில்லியனுக்கு வர்றோம் அப்போ பில்லியனுக்கு தான் அதோட முடியுது சரியா அடுத்து நான் மில்லியனுக்கு வர்றேன் 700 மில்லியன் இயர்ஸ் எகோ 700 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது கடற்பஞ்சுகளோட தோற்றம் ஏன்னா டிஎன்ஏ பகுப்பாய்வுகளின்படி கடற்பஞ்சுகள் பொரிஃபெரா ஸ்பாஞ்ச் சி ஸ்பாஞ்சுன்னு சொல்றது 700 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றியது சரியா அடுத்தது 670 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் 670 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஆத்ரோபோடாக்கள் கோடேட்டாக்கள் அதே மாதிரி ஏனைய விலங்கு கணங்களோட மூதாதையர்களின் தோற்றம் ஆத்ரோபோடாக்கள் கோடேட்டாக்கள் ஏனைய விலங்கு கணங்களோட மூதாதையர்கள் தோற்றம் அப்போ இங்கே இருந்து நான் எழுதுறேன் இப்போ உங்களுக்கு சரியா ஆத்ரோபோட்ஸ் கோடேட்ஸ் சரியா கோடேட்ஸ் ஆத்ரோபோடாக்கள் கோடேட்டாக்கள் ஏனைய விலங்கு கணங்களோட மூதாதையர்கள் ஏனைய விலங்கு கணங்களின் மூதாதையர்களின் தோற்றம் ரைட் அப்போ 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஏன்னா 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு 500 மில்லியன் இயர்ஸ் 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்வு கேட்டால் சரியா அப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தானே ஆத்ரோபோடாக்கள் கோடேட்டாக்கள் ஏனைய விலங்கு கணங்களோட மூதாதையர்கள் தோன்றுச்சு இந்த டைம்ல தான் பூமியில் முதல் உணவு வலை அப்போ ஃபுட் வெப் உணவு வலை தோன்ற ஆரம்பிக்கிறது இந்த டைம் பீரியட்ல உணவு வலை தோன்ற ஆரம்பிக்கிறது இந்த பீரியட்ல அப்போ 500 மில்லியன் வருஷத்துக்கு
முற்பட்ட காலப்பகுதியில் ஃபங்கஸ் தாவரங்கள் விலங்குகள் என்பவற்றின் தரைக்குடிய குடியேற்றம். அப்போ ஃபங்கஸுக்கள் சரியா, தாவரங்கள், விலங்குகள், அனிமல்ஸ், அவங்களோட தரைக்குரிய குடியேற்றம் சரியா, தரைக்குரிய குடியேற்றம், தரைக்குரிய குடியேற்றமா இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது சரியா, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த கதை. 470 மில்லியன் இயர்ஸ் எகோ, 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு செக் பண்ணுங்க பாப்போம். 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லுவோம் இல்லை, 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லுவோம் பிள்ளை, 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, கவிஷான் மட்டும் சொல்றாரு. உஷானி சொல்றீங்க, ரஹமத்துல்லா. பாப்போம் யார் சொல்றது சரின்னு பாப்போம். தரைத்தாவரங்கள் தோற்றம் பெற்றதுடா. சரியா, எழுதி வைங்க நீங்க. 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தரைத்தாவரங்களின் தோற்றம், தரைத்தாவரங்களின் தோற்றம், தரைத்தாவரங்களின் தோற்றம் இடம்பெற்றது 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அடுத்தது சரியா, அடுத்தது 425 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 425 மில்லியன் இயர்ஸ் எகோ. 425 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னா, கலன் தாவரங்கள் தோற்றம் பெற்றது. கலன் தாவரங்கள், கலன் தாவரங்களின் தோற்றம் எழுதுவோம். கலன் தாவரங்களின் தோற்றம். ரைட். அப்போ 425 சரி. அடுத்து இந்த இதில் நீங்கள் எதை ஞாபகம் வைக்கணும்? அடுத்து ஞாபகம் வைக்க வேண்டியது 380 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர், 380 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர். சரியா? அப்போ தரை தாவரங்கள் தாவரங்கள் வியத்தமடைஞ்சு வேர், தண்டு, இலைகள், தாவரங்கள் வேர், தண்டு, இலைகள். அப்ப தாவரங்கள் வேர்கள், தண்டுகள், இலைகள் என வியத்தமடைஞ்சு, வியத்தமடைது என வியத்தமடைதல், வியத்தமடைதல். தாவரங்கள் வேர், தண்டு, இலைகள் என வியத்தமடைகிறது. $380 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்வு. அடுத்தது 365 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, மில்லியன் வருடங்களுக்கு முன்னர். 365 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? நாட்பாத மொழிகளோட தோற்றம், முற்காலத்துக்குரிய நாட்பாத மொழிகளின் தோற்றம். நாட்பாத மொழிகளின் தோற்றம். இப்போ முற்காலத்துக்குரிய நாட்பாத மொழிகள் தோன்றினது 365 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்போ இந்த நாட்பாத மொழிகள் எங்கேருந்து தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க உங்களோட நோட்டில்? சோனை கொண்ட செட்டைகளை உடைய மீன்களில் இருந்து. ஆமாதானே பிள்ளைகள்? எங்கேருந்து? சோனை கொண்ட செட்டைகளை உடைய மீன்ல இருந்து. அப்போ சோனை கொண்ட செட்டைகளை உடைய
மீன்கள். லட்டிமேரியா அந்த ஃபிஷ் பேர். சரியா? சோனை கொண்ட சிட்டைகளுடைய மீன்கள் இருந்தால் என்ன தோன்றுது? முற்காலத்துக்குரிய நாட்பாத மொழிகள். அடுத்தது 305 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 305 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர். அப்போ 305 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? தற்போதைய வித்து தாவரங்களின் தோற்றம். சரியா? தற்போதைய வித்து தாவரங்கள், வித்து தாவரங்களின் தோற்றம். அப்போ தற்போதைய வித்து தாவரங்களின் தோற்றம் இடம்பெற்றது எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு? 305 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர். சரியா? ரைட். அடுத்தது நாங்கள் வர்றோம். சரியா? 6 தொடக்கம் 7 மில்லியனுக்கு வந்தாச்சு. 6 to 7 மில்லியன் இயர்ஸ் எகோ. அப்போ 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? மனித தோன்றல் வழிகளின் விரிகை. சிம்பன்சியிலிருந்து, சரியா, மனித தோன்றல் வழிகளின் விரிகை மனிதர்கள் உருவாகிறது ஆரம்பமாகுது எங்கிருந்து? அந்த 6 to 7 மில்லியன் இயர்ஸ் எகோ. மனித தோன்றல் வழிகள், சரியா, தோன்றல் வழிகளின் விரிகை. விரிகை. அப்போ மனிதன் தோன்றல. சரியா? மனிதன் தோன்றல. மனிதன் தோன்றது எப்ப? 195,000 வருஷத்துக்கு முன்னுக்கு. 195,000 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் மனித இனத்தின் தோற்றம். அப்போ மனித இனம், மனித இனத்தின் தோற்றம், மனித இனத்தின் தோற்றம். மனித இனத்தின் தோற்றம் இடம்பெற்றது எப்ப? 195,000 வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்போ 6 தொடக்கம் 7 மில்லியன்னா மனிதன் தோன்றத்துக்கு யார் யார்? மனிதன் தோன்றத்துக்கு முன்னுக்கு நடக்கிற நிகழ்வு தான் அந்த 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷம். மனித தோன்றல் வழிகளின் விரிகை. சரியா? அப்போ சிம்பன்சி இதுதானே, சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் இடையில நிறைய தொடர்புகள் இருக்கான். 1 தொடக்கம் 2% தான் வித்தியாசமா டிஎன்ஏ சீக்வன்ஸ். அப்போ சிம்பன்சி ஒன்றையும் மனிதனையும் எடுத்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 2% தான் வேறுபாடு. 1 தொடக்கம் 2% தான் வேறுபாடு தான். விளங்கு தானே? ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்களா இருந்தால் அதில் இந்த வரலாறு தொடர்பாக, கூர்ப்பு தொடர்பாக, அப்போ கூர்ப்பின் போது நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாக கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிதானே? விஷயத்தை நோட் பண்ணி வைங்க நீங்கள். ரைட். அப்போ முதலாவது கேள்விக்கு நான் வர்றோம். முதலாவது கேள்வி சரி. ஆன்சர் எத்தனாவது? இப்போ 3வது. சரியா? ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு ஞாயிற்று தொகுதியும் புவியும் ஏனைய கோள்களும் தோன்றும். 2வது கேள்வி, முதல் வளிமண்டலம். அப்போ முதல் வளிமண்டலம் தொடர்பாக தவறானது. சரியா? அப்போ முதல் வளிமண்டலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ரைட். ஆதி வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் எவை? ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று கேட்கலாம். பிள்ளைகள் எழுதி வைங்க அந்த கேள்வியை. சரியா? ஆதி வளிமண்டலத்தில் அல்லது முதல் வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் எவை அப்படின்ட்டு கேள்வி ஒன்று கேட்கலாம். அப்போ முதல் வளிமண்டலத்தில் நைதரசனும் அதனது ஒட்சைட்டுகளும் இருந்துச்சு. கார்பனின் ஆக்சைடு, மீத்தேன், அமோனியா, ஐதரசன், சிறிதளவு ஆக்சிஜன் இருந்துச்சு. சிறிதளவு ஆக்சிஜன் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சே. இல்லைங்களா? சிறிதளவு ஆக்சிஜன் இருந்துச்சு. அவற்றுக்கு மேலதிகமாக எரிமலை வெடிப்புகளின் போது விடுவிக்கப்பட்ட பல்வேறு சேர்வைகள் வந்து சேர்ந்துச்சு. சரியா? பல்வேறு சேர்வைகள். அதே மாதிரி நீராவி இருந்துச்சு. நீராவியில் பெரிதும் தடித்ததாக அது காணப்பட்டுச்சு. இல்லைங்களா? அதே மாதிரி நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு என்பவற்றின் போது சில சேர்வைகள் வளிமண்டலத்துக்கு சேர்க்கப்படும். அப்போ இந்த சேர்வைகள்லாம் இருந்துச்சு முதல் வளிமண்டலத்தில். சரி, ரைட். அப்போ 2வது கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம். முதல் வளிமண்டலம் தொடர்பாக எக்ஸ்கியூஸ் மீ
அப்போ முதல் வளிமண்டலம் தொடர்பாக தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் வளிமண்டலம் மிகச் சிறிதளவில் ஆக்சிஜனை கொண்டு இருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ மிகச் சிறிதளவில் ஆக்சிஜன் இருந்துச்சு. ஸோ குற்றுப்பிழை. சரியா, சிறிதளவு ஆக்சிஜன் இருந்துச்சு. அப்போ மற்றதெல்லாம் சரியாக தானே இருக்க போகுது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது கூற்று, எரிமலை வெடிப்புகளின் போது விடுவிக்கப்பட்ட பல்வேறு சேர்வைகளுடன் நீராவியினால் பெரிதும் தடித்ததாக இருந்துச்சு. ஓ, நீராவினால் பெரிதும் தடித்ததாக தான் இருந்துச்சு. ரைட்டா, அந்த நீராவி ஒடுங்கி சமுத்திரம் உருவாகுது. நிறைய நீராவி இருந்துச்சு, நீராவி மேலே போய் ஒடுங்கி மழை பெய்யுது. எப்படி மழை பெய்யுதா? மில்லியன் கணக்கான வருஷம் மழை விளங்குதா? பூமியில் பல மில்லியன் கணக்கான வருடங்கள் மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் அந்த சமுத்திரம் உருவாகுது. கணிசமான அளவு ஐதரசன் விரைவாக வளிமண்டலத்திலிருந்து எஸ்கேப் ஆகுது, விண்வெளிக்கு போகுது. இப்போ சரியா, கூடுதலான ஐதரசன் வந்து வளிமண்டலத்திலிருந்து எங்கே போயிடுச்சு? விண்வெளிக்கு போகுது. இப்போ நடுநிலையான வளிமண்டலம் பின்னர் தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. அப்போ ஆரம்பத்தில் இருந்தது நடுநிலையான வளிமண்டலம், பிறகுதான் அந்த தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. சரியா, ஆரம்பத்தில் இருந்த வளிமண்டலம்ன்றது எது? அந்த முதல் வளிமண்டலம் வந்து நைதரசனும் அதனது ஒட்சைட்டுகளையும் கொண்டிருந்துச்சு. வேற என்ன சொல்கிறோம் நாங்கள்? கார்பனின் ஒட்சைட் இருந்துச்சு, மீத்தேன் இருந்துச்சு, அமோனியா இருந்துச்சு, ஐதரசன் இருந்துச்சு, சிறிதளவு ஆக்சிஜன் இருந்துச்சு. ஸோ இப்படி இருந்த வளிமண்டலம் எவ்வாறான வளிமண்டலம்? நடுநிலையான வளிமண்டலம். சரிதானே, நடுநிலையான வளிமண்டலம். பிறகு அந்த வளிமண்டலம் தான் தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. சரிதானே ப்ரோ? ஸோ ரெண்டாவதுக்கு ஆன்சர் 1. ரெண்டுக்கு ஆன்சர் 1. மூன்றாவது கேள்வி, உயிரின் தோற்றத்துக்கு அத்தியாவசியமான சேதன மூலக்கூறுகளின் தொகுப்புக்கு சாதகமாக்கிய காரணி அல்லாதது. உயிரின் தோற்றத்துக்கு அத்தியாவசியமான சேதன மூலக்கூறுகளின் தொகுப்பு. அப்போ மின்னிறக்கம் இருந்துச்சா இல்லையா? ஓ, அப்போ ஆரம்ப காலத்தில் ஆதி வளிமண்டலத்தில் அப்போ நாங்கள் சொன்னதால் எந்தெந்த வாயுக்கள் இருந்துச்சுன்னு, நீர் வெப்ப பிளவினால் வந்த சேர்வைகள் இருந்துச்சு, காரப்பிளவுகளால் வந்த சேர்வை இருந்துச்சு. ஸோ இதன் போது தோற்றுவிக்கப்பட்ட சேர்வைகள் மூல முதற்கலத்தின் அல்லது சேதன மூலக்கூறுகளில் உயிர்லி தொகுப்பு சேதன மூலக்கூறுகளில் உயிர்லி தொகுப்புக்கு சாத்தியமான நிபந்தனையாக இருந்துச்சு. இதெல்லாம் சேதன மூலக்கூறுகளில் உயிர்லி தொகுப்புக்கு சாத்தியமானதாக இருந்துச்சு. அந்த எளிமையான சேதன மூலக்கூறுகள் தோன்றணும்னா ஒரு சக்தி தேவையா இல்லையா? சக்தி தேவையா இல்லையா? சக்தி தேவை. அந்த சக்தி எவ்வாறு கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த சக்தி எவ்வாறு கிடைச்சிச்சுன்னா மின்னல் தாக்கம், அதான் மின்னிறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மின்னிறக்கங்கள், கடுமையான யூவி கதிர்வீச்சு, மின்னல் தாக்கங்கள், கடுமையான யூவி கதிர்வீச்சு, அந்த சந்தர்ப்பங்களின் போது வந்த சக்தியை பயன்படுத்தி தான் இந்த தாக்கங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ மின்னிறக்கம் சாதகமாக்கிய காரணி ஆன் சொல்லுக்கு வரும். நீர் வெப்ப பிளவு வரும், எரிமலை வெடிப்புகள் வரும், யூவி கதிர்வீச்சு வரும். புவியின் நடுநிலையான வளிமண்டலம், ஆரம்பத்தில் இருந்த நடுநிலையான வளிமண்டலம் அது என்னவா மாறிடுச்சு? தாழ்த்தும் இயல்புடையதாக மாறிவிட்டது. அப்போ நடுநிலையான வளிமண்டலம் அப்படின்னு சொல்றது அது அங்கே பிழைக்குது. சரியா, நடுநிலையான வளிமண்டலம்ன்றது பிழைக்குது. நான்காவது கேள்வி, சரியா, ரைட். அப்போ மூல முதற்கலத்தின் தோற்றத்தின் போது இடம் பெறாதது பின்வருவற்றுள் எது நடக்கலைன்னு கேட்குறாங்க. மூல முதற்கலம் தோன்றிய போது நடைபெறாத நிகழ்வு. சரியா, நடைபெறாத நிகழ்வு. அப்போ எங்களுக்கு தெரியும், சரியா, மூல முதற்கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது 4 படிகளில் இடம்பெற்றது அப்படின்னு. மூல முதற்கலம் தோற்றம் பெற்றது அல்லது இயற்கை தேர்வின் வெளிப்பாடு மூல முதற்கலத்தை 4 பிரதான படிகளில் தோற்றுவித்தது அப்படின்னு படிப்பீங்க. சரிதானே? அப்போ அதில் முதலாவது எளிமையான சேதன சேர்வைகளின் உயிர்லி தொகுப்பு.
அதை நீங்கள் எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னா, ஆரம்பகால புவியின்ற வளிமண்டல நிலைமைகள் அசேதன மூலக்கூறுகள்லேருந்து எளிமையான சேதன மூலக்கூறுகளை தோற்றுவிச்சிச்சு. ஆரம்பகால புவியிட வளிமண்டல நிலைமையானது எளிமையான சேதன சேர்வைகளை எங்கிருந்து தோற்றுவிக்குது? அசேதன சேர்வைகள்லேருந்து தோற்றுவிக்குது. அது உயிர் தொகுப்பா உயிர்லி தொகுப்பா அப்படின்னா உயிர்லி தொகுப்பு. ஏன் உயிர்லி தொகுப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். உயிரங்கியே இல்லை இல்லைதா? உயிரங்கியே இல்லை தானே ஆரம்பத்தில். ஆனால் தான் நாங்கள் கிளியராக சொல்லுவோம் உயிரலி தொகுப்பு அப்படின்னு. அப்போ முன்னைய கால புவியின் வளிமண்டல நிலைமைகள் அசேதன மூலக்கூறுகளிலிருந்து, சரியா, அசேதன மூலக்கூறுகளிலிருந்து எளிமையான சேதன சேர்வைகளின் உயிரலி தொகுப்பு. சரியா, எளிமையான சேதன சேர்வை. என்னென்ன எளிமையான சேதன சேர்வை? ஆரம்பத்தில் தோன்றின எளிமையான சேதன சேர்வை அமினோ அமிலங்கள். சரியா, அமினோ அமிலம் ஒரு எளிமையான சேதன சேர்வை. அடுத்தது நைதரசன் மூலம் என்பது ஒரு எளிமையான சேதன சேர்வை. சரியா, என்பவற்றை தோற்றுவிக்கிறது. அடுத்தது இந்த எளிமையான சேதன சேர்வைகள் மாமூலக்கூறுகளை தோற்றுவிக்கிறதுக்காக பல்பகுதியமாக்கம் அடையுது. எளிமையான சேதன சேர்வைகள் மாமூலக்கூறுகளை தோற்றுவிப்பதற்காக பல்பகுதியமாக்கம் அடையுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னதானே, எளிமையான சேதன சேர்வைகளின் உயிர்லி தொகுப்பு. இது எங்கே நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அமினோ அமிலங்கள் நைதரசன் மூலங்கள் எல்லாம் தோன்றினது எங்கே நடந்துச்சு? வளிமண்டலத்தில். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, வளிமண்டலத்தில் தான் இந்த அமினோ அமிலங்கள் நைதரசன் மூலங்கள் எல்லாம் தோன்றினது. விளங்குதா? அடுத்து ரெண்டாவது, சிறிய சேதன மூலக்கூறுகள் சேதன மாமூலக்கூறுகளை உருவாக்குவதற்காக பல்பகுதியமாக்கம் அடையுது. அது அப்படின்னா எப்படி? அமினோ அமிலங்கள் பல்பகுதியமாக்கம் அடைஞ்சு புரதம் வரும். சரியா, இந்த நைதரசன் மூலம், வெல்லம், போஸ்பேட் கூட்டம் எல்லாம் சேர்ந்து நியூக்ளிக் அமிலம் வரும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும், அங்கே சேர்ற போஸ்பேட் கூட்டம் இருக்குது தானே, அங்கே சேர்ற போஸ்பேட் கூட்டம் ஒரு சேதன சேர்வை அல்ல. போஸ்பேட் கூட்டம் சேதன சேர்வையா இல்லையே? சேதன சேர்வையா இல்லை. விலதா? மைண்டில் போட்டு வைங்க, ஒரு கேள்வியோடு இருக்குது. ரைட். அடுத்த மூன்றாவது ஸ்டெப், சேதன மாமூலக்கூறுகள் மூலமுதற் கலங்களை உருவாக்குவதற்காக மென்சவுலுக்கு பொதி செய்யப்படுது. இப்போ சேதன மாமூலக்கூறுகள் மூலமுதற் கலங்களை உருவாக்குவதற்காக மென்சவினுள் பொதி செய்யப்படுகிறது. அடுத்த ஸ்டெப். நாலாவது, நியூக்ளிக் அமிலங்கள் சுயமாகவே இரட்டிப்படையும் தன்மையை பெறதால தலைமுறை உரிமையை சாத்தியமாகுது. இதுதான் அந்த 4 ஸ்டெப். மூலமுதற் கலத்தின் தோற்றம் 4 படிமுறைகள் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி. அப்போ பார்ப்போம் கேள்வியை. புடகங்களின் மோதலினால் மென்சவில் லிப்பிட்டு சேர்க்கப்பட்டு வளர்ச்சி ஏற்பட்டமை தானே? புடகங்கள். அப்போ இந்த மூலமுதற்கலத்தின் இயல்புகள் கேட்பாங்க பிள்ளைகள். இந்த மூலமுதற்கலம் இயல்புகள் எப்படி என்னன்னா, மூலமுதற்கலத்தின் இயல்புகள் என்னன்னா, மூலமுதற்கலம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது, மூலமுதற்கலம் கூர்ப்படையக்கூடியதாக இருந்தது, மூலமுதற்கலம் இரட்டிப்படையக்கூடியதாக இருந்தது, மூலமுதற்கலம் நொதிய ஊக்கட் செயற்பாட்டை காண்பித்தது. இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் மூலமுதற்கலத்தின் இயல்புகள். அப்போ இந்த மூலமுதற்கலம் ஒன்று இருக்கு, இதான் மூலமுதற்கலம். எப்பவுமே இந்த மூலமுதற்கலம் சைஸில் பெருக்குது. இது எப்படி சைஸில் பெருக்கும்? இந்தா சின்ன சின்ன புடகங்கள் போயிட்டு அதில் சேருது. புடகங்கள் இதோட மோதுது. மோத இதோட சைஸ் பெருசாக. இப்போ மூலமுதற் களத்தில் புடகங்கள் மோதுறதால மூலமுதற் களத்தில் வளர்ச்சி ஏற்படுது. புடகங்களில் மோதலினால் மென்சவில் லிப்பிட்டுகள் சேர்க்கப்பட்டு மூலமுதற் களம் வளர்ச்சி அடையுது. சரி கூற்று. இடம்பெறாததனை கேள்வி. RNA பகர்ப்பு இடம்பெற்றுச்சு. மூலமுதற் களத்தின் பிறப்புரிமை பதார்த்தம் RNA, மூலமுதற் களத்தின் பரம்பரை அலகும் RNA. சரிதானே? மூன்றாவது, மூலக்கூறுகளின் உயிர்லி தொகுப்பு. எஸ், உயிர்லி தொகுப்பு தான் நடந்துச்சு. அப்போ சிம்பிளாக அதுக்கு ஆன்சருக்கு வந்திருப்பீங்க நீங்க. எப்படி? டிஎன்ஏயின் திரும்ப செய்தல் நிகழல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிஎன்ஏயின் திரும்ப செய்தல் நிகழுதா? இல்லை, இங்கே இருக்கிறது பிறப்புரை பதார்த்தமாக RNA. ஸோ டிஎன்ஏயின் திரும்ப செய்தல்
இடம்பெறாது. சரியா? அப்போ மூல முதற்களத்தில் காணப்பட்ட பிறப்புரிமை பதார்த்தம் எது? RNA. மூல முதற்களத்தில் காணப்பட்ட நொதியம் எது? RNA. உண்மையிலே அங்கே காணப்பட்ட பிறப்புரிமை நொதியம் எதுனா rRNA. rRNA அல்லது ரைபோசைம். rRNA அல்ல, ரைபோசைம். அந்த நொதியத்துக்கு பேர் ரைபோசைம். ஸோ RNA பிறப்புரிமை பதார்த்தமாகவும் நொதியமாகவும் செயல்பட்டு. அப்போ ரைபோசைம் போன்ற நொதியங்களின் தொழிற்பாடு. அப்போ 4வது ஆன்சர் எத்தனை? 4. சரியா? 4க்கு ஆன்சர் 4. டிஎன்ஏயின் திரும்பச் செய்தல் நிகழ்வு. அப்போ டிஎன்ஏ அல்ல, RNA. பிறப்புரிமை பதார்த்தம் டிஎன்ஏ அல்ல, RNA. ரைட்? அப்போ இதோட நாங்கள் நீங்கள் நிப்பாட்டுறோம். பிள்ளைகள் எனக்கு தடிமன் அதோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? வாய்ஸ் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, சரியாக வந்துடும். சரிதானே? சரியாக வந்துடும். சரிதானே? ஓ, டவுட் எதுவும் இருக்குமா இருந்தால் கேட்கலாம். டவுட் எதுவும் இருக்குமா இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா பிள்ளைகள் நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். நாங்கள் நாளை சந்திப்போம். ரைட்? ஓகே.